நம்முடைய நாவலர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் நெருக்கப்படுத்தி நெருக்கக்கூடிய நம்பிக்கலாம் அறியாதுறாங்க. இப்பொழுது அந்த மேடையில் இருக்கிறார்கள் என்கிற பேச்சுக்கு இடையே சொல்லுகின்ற வடக்கு சொல்லப்படுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு பேராக வச்சுவாங்க. யார் வந்திருக்காங்க யார் வந்திருக்க பார்க்காம எல்லாருடைய பெயரையும் சொல்லிக் கொண்டு போகிறாங்க. சொத்து தேவை எல்லோருக்கும் சசாமயம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நம்முடைய கருத்துக்களை சொல்லிடலாம். அதே போல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எங்கேயாவது வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணரணும். அவர்கள் நாம் வந்திருக்கிறோம் என்று மட்டும் அல்ல, அதை ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறார்கள். அங்கேயிருந்து மேலே வரும்பொழுது சாயப்பராக சொல்லும்போது மகிழ்ச்சியா இருக்கு. யாரோ ஒருத்தர் நினைச்சிருக்கீங்க, ஒரு பேச்சாளர் ஒரு கல்லூரி பேராசிரியர் வந்திருக்கிறாங்க செய்யுங்க. அவங்க சொல்லும் போது அது எனக்கும் ஒரு மரியாதை, எனக்கும் ஒரு மதிப்பு உண்டாகிறது. ஆகவே எல்லாரும் அரவணைச்சி ஒருங்கிணைத்து பேசுகிற போது அந்த பேச்சு வெற்றி பெறும். மேடையில் அவையிலிருந்து பேசுறது மிக மிக முக்கியம். எதுக்கு உட்கார்ந்து கேட்கறவங்க யாருன்றதை பார்த்துட்டு அவர்கள் கேட்க பேசணும். ஒரு எல்கேஜி போய் எல்கேஜி பேர் பசங்க ரொம்ப பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் பேசுறீங்க, அவங்க உடனே போயிடுது. அதே போல நல்ல கட்டளைக்கு அவையில் போய் உட்கார்ந்துட்டு ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தா அவ வளர்த்துட்டானா அவ அவையில் மிக முக்கியம். யாருக்காக பேசுவோம் என்பதை புரிந்து கொண்டு அதை கேட்க நம்முடைய பேச்சை அமைப்பு கொள்வது சொன்னா அந்த பேச்சுக்கு சிறந்த பேச்சாக அமையும். பேச்சை தொடங்கும் போது என்ன செய்யுங்கன்னா, சில பேர் தன்னை தாக்கி பேசுவாங்க. அதை தவிர்த்து தன்னை தாக்கி பேசுவதை எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பான். பேசுறது தன்னை தாக்கி பேசுறத முதல்ல தவிர ஒன்றும் தெரியாது, ஆனாலும் சொல்லிட்டாக்கா தானே வந்தேன் அப்படின்னு சொன்னாலும் சொன்னேன். அவன் பேச்சை கேட்கிற ஆண்டு போயிடும். ஒரு பேச்சை தொடங்கும் போது தன்னை எல்லாரும் பேட்டி சொல்லுகிறாங்க கையை விட்டுடணும். தன்னை தாக்கி பேசுறதையும் தவிர்த்துடணும். பெரிய முன்னுரையா பெரிய நீளமா அது இருக்கக்கூடாது. அதே போல பலருக்கும் பேசுகிற நிகழ்ச்சியை தொடர்புபடுத்தி இன்னைக்கு பேசணும். இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் சொல்லலாம். நாளைக்கு மொஹரம் 10வது நாள். அது மட்டுமல்ல, நாளைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி. ஏன்னா நாளைக்கு வந்தீங்க முகை நிகழ்ச்சி போடுறதுக்கு ஆரம்பிக்கும். நேற்றைக்கு வந்தீங்க, நேற்றைக்கு இந்த சுனாமி 5 ஆண்டுகள் ஆகின்றன. 2.5 லட்சம் பேரை பறிகொடுத்த சுனாமி 5வது நாளைக்கு நம்ம பார்க்கிறோம். இப்படி செய்திகளை அந்தன்னைக்கு நடக்கிற நிகழ்வோடு தொடர்புபடுத்தி பேசும்போது கேட்கிறவர்கள் ஆர்வம் உண்டாகும். அந்தந்த நாளுக்கு அவங்க சொன்னாங்க, அந்தந்த ஊருக்கு இருக்கிற சிறப்புகளை சொல்லிட்டு பேசுவோம். ஊருக்கு வரனா அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு, அந்த ஊருடைய பெயரை நம்ம சொல்லணும். பண்ருட்டினா பழப்பழம், திண்டுக்கல்னா வாழைப்பழம். அதே போல ஊருக்கு கும்பகோணம்னா கொசு, காரைக்கல்னா என்ன சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அந்த சிறப்புகளை சொல்லி பேசும்போது நம்ம ஊர்ல உள்ள மதித்து சொல்றாங்க என்கிற எண்ணம் வரும். நம்ம ஊர்ல இருக்கிற தலைவர்களையும் மதித்து சொல்றாங்க எண்ணம் ஏற்படும். அதே போல அவங்க எல்லாரையும் நம்ம பயப்படுத்துவது என்பது இவர் நம்ம ஆளுநர் உணர்வுகளாக அந்த கருத்து நம்ம அமைக்கணும். அதே போல பொதுவாக வியப்பான நீங்க அறியாத செய்திகளை சகோதரர் உணர்வுகள். உதாரணமாக டாக்டர் சிவபுரி ஜனத்தொகை கணக்கெடுப்பு அமெரிக்காவில் கண்டுபிடிச்சு வெளியிட்டாங்க. உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகை 680 கோடி. அந்த 680 கோடி பேர்ல 167 கோடி பேர் முஸ்லிம் பேர். 680 கோடி பேர் புதுசாக இருக்கிற புள்ளி விவரம் அமெரிக்காவில் ஆய்வு செய்து அதை வெளியிட்டாங்க. 680 கோடி உலக மக்கள் தொகை. அந்த உலக மக்கள் தொகை 680 கோடியில 167 கோடி பேர் முஸ்லிம் பேர். முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கிற நாடு இந்தோனேஷியா. அங்கே 20 கோடி பேர் இருக்கிறார்கள். இந்தோனேஷியாவுக்கு அடுத்து 2வது உள்ள நாடு பாகிஸ்தான். அங்கே 11 கோடி பேர் இருக்கிறார்கள். 3வது இடத்தை பெறுவது நாம் வாழ்கிற இந்தியா. இங்கே 16 கோடி பேர் இருக்கிறார்கள். இந்தியாவில் 16 கோடி பேர் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பது இப்போ வந்த செய்தி. இந்திய மக்கள் தொகையில 13% முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்பது இன்றைய செய்தி. அப்ப இந்த வருகின்ற புள்ளி விவரங்கள் இருக்க இதை நாம் தெரிஞ்சு வைக்கணும். அதே போல கமிஷன் கமிஷன் சொன்னாங்க, சொல்லுகிற போது 5 விழுக்காடு சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், 10% முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும், மீதி 5% அடுத்த சிறுபான்மை கொடுக்கணும்னு இருக்காங்க. அந்த தகவலை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல படித்து கொண்டே இருக்கணும். படிக்கிறவங்க படித்து முடிச்சவங்க நாளோடு படித்துக் கொண்டிருக்கிறவங்க தான் நல்ல ஆசிரியராக இருக்க முடியும். ஆகவே நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய அப்பதான் கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பு வசதி இருக்க முடியும். நம்ம
சொன்னா நாம் அவர்களுக்கு உரிய மதிப்பை தந்ததாக நிகழ்ச்சி அமைப்பாளரை பாராட்டுகின்ற தன்மை நமக்கு ஒரு பேச்சில் எடுப்பு துடிப்பு தொடுப்பு முடிப்பு இவையெல்லாம் சிறப்பாக வேண்டும். ஒன்னே ஒன்று நம்முடைய ஆயுதங்கள் சொன்னார், நான் மதத்தால் நல்ல முஸ்லீம், இனத்தால் நல்ல தமிழ். மதத்தால் நல்ல முஸ்லீம், இனத்தால் நல்ல தமிழன், தேசத்தால் நல்ல இந்தியன். இதுதான் நம்முடைய வாழ்க்கை உரையாமை. மதத்தால் நல்ல முஸ்லீமாக, இனத்தால் நல்ல தமிழனாக, தேசத்தால் நல்ல இந்தியராக இருக்க வேண்டும் என்பதுதான் காய்கறி பெற்றோர்கள் நம் கற்றுக்கொள்ளதான் பார்க்கணும். அவர்கள் இஸ்லாமியர்கள் வழி இன்பத் தமிழ் மொழி இந்தியா என்று விழி. இதைத்தான் நான் இப்போது இந்த கொள்கையை சொல்லிக்காட்டு இதை செயற்படுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய தமிழக அமைப்பை உருவாக்கி அதனை உலக ஒருங்கிணைப்பாளராக 6 ஆண்டு காலம் இருந்து எங்களை எல்லாம் வெளிப்படுத்தி நடத்தி காட்டினார்கள். இப்பொழுது நம்முடைய முடிவு பேராசிரியர் காலமையினவர்கள் இந்த எங்களுடைய இஸ்லாமிய தமிழர்களுக்கு உலக ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அவங்க கட்டுத்தந்த பாடம் இஸ்லாமியர்கள் வழி இன்ப தமிழர்கள் மொழி இந்தியா என்ற வீ. இது நம்மை நோக்கமாக இருக்கிறோம். தாய்மொழிகளுக்கு சொல்வது போல மதத்தால் முஸ்லீம், இனத்தால் தமிழன், அப்போ தேசத்தால் இந்திய உணர்வு இது நம்முடைய உணர்வுகள். அவை நேரம் இல்லாத நேரம் நான் பேசிட்டே இருந்தேன். மேலே ஒரு கவர்னர் ஒரு டிபார்ட்மெண்ட் போடுவது பாய்ட்டு கையில் டக்குனு எடுத்து பார்த்து பேசுறவருக்கு 4 பேர் நீங்க பேசுங்க. உங்களை மாதிரி யாரையும் கூட்டிட்டு வந்து சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏற்படுத்தாது. உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருந்து கேட்கப்படுவாங்க. அந்த வினாக்களுக்கு விளக்கமாக பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமான பேசுவேன் சொன்னீங்கன்னா முஸ்லீம் இயக்கத்தை சேர்ந்தவன ஒரு அரசு மத்திய அரசுடைய கல்லூரி பேராசிரியர் இருந்தாலும் கூட தமிழ் முஸ்லிம்களுடைய எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ஒரு இயக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அது இந்திய யூனியன் முஸ்லிம் இதுதான் இயக்கம். இந்திய தேசிய வரலாற்றோடு சிறையோடு தொடர்பை இயக்க 2 இயக்கம். ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ், இன்னொன்று முஸ்லிம் லீக். இந்திய தேசிய காங்கிரஸ் 125ஆம் ஆண்டு கொண்டாடுறாங்க. 100 ஆண்டு காலம் நம்முடைய முஸ்லிம் லீக் காங்கிரஸ் முஸ்லிம் 2 தான் கட்சியா இருக்கு. இன்னைக்கு பல புது கட்சிகள் போட்டுருக்காங்க. என்ன கல்லூரி புதுசு புதுசா கட்சிகள் சொல்றாங்க. நான் வந்து சொல்லுவேன், ஆமா இளைஞர்களா போய் சேர்றாங்க. கல்லுக்கடை கூட்டம் அதிகமாக இருக்கும், பாடம் கூட்டம் குறைவா இருக்கும். கல்லுக்கடை கூட்டம் அதிகமாக இருப்பதால் சிறந்த அர்த்தங்கள். அந்த மயக்கம் நீங்க அந்த பக்கம் எவரும் போக மாட்டான். பாடியும் என்று புரிந்து கொண்டு இயக்கத்தை நோக்கி முஸ்லிம்களுக்கு வந்து இளைஞர்கள் வழிநடத்துகின்ற காலம் வரும். மத்திய அரசுல இந்திய முஸ்லிம்களுக்கு இடம் பெற்றுகிறதோ அதே போல மாநில அரசிலும் நம்முடைய இளைஞர்கள் இடம் பெறுகிற காலம் வாய்ப்புகள் நல்லது சொல்லியாச்சு. அவன் இந்த நிகழ்ச்சியை எப்படியும் ஒரு 2 மணிக்கெல்லாம் நிறைவு செஞ்சுக்கலாங்கிற ஒரு முடிவோட வெளியூர்ல இருந்து வந்துருக்கீங்க. ஈவினிங் நம்ம ஷெட்யூல் பண்ணி ஒரு 5:30-6 மணிக்கு முடிச்சோம்னு சொன்னா போய் சேர்றதுக்கு ரொம்ப தாமதமாகும். அதனால பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இந்த நிகழ்ச்சியை என்னால ஒரு 2:30 மணிக்கெல்லாம் நம்ம நிறைவு செஞ்சுக்கலாங்கிற ஒரு திட்டத்தோடு இருக்கோம். இப்ப இடையில பிரேக் விட்டு மறுபடியும் தொடர்றது கொஞ்சம் சிரமமான காரியம். அதனால இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி அப்படியே தொடரும். நிகழ்ச்சியினுடைய நிறைவில் நம்ம எல்லாரும் மட்டும் பள்ளிவாசலுக்கு போய் இமாம் ஜமாத்தாக லோகத்துக்கு வருவோம். நம்ம பேச்சுக்களை எப்படி இருக்கணும், பேசுறது எப்படி பயிற்சி பெற்ற நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்புகளை எல்லாம் மேலோட்டமா பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மரியாதைக்குரிய சாய்வர்கள் அவர்களும் அவர்களுடைய பாணியிலேயே அருமையான பல குறிப்புகள் தந்திருக்காங்க. நான் சொல்ல வந்தது எல்லாமே ஏற்கனவே சொல்லியது நாம் எப்படி பேசணும்ன்றது. இன்னொரு பயிற்சி முகாம் நடத்தணும். எப்படின்னா நிகழ்ச்சிகளை எப்படி ஒருங்கிணைக்கிறது, நிகழ்ச்சிகளை எப்படி ஏற்பாடு செய்வது, நிகழ்ச்சிக்கு வருபவர்களை எப்படி அணுகுவது, எப்படி அவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் அவருடைய வசதிக்கு ஏற்ப செயல்படுவது அப்படிங்கிற ஒரு கலை. அது ஒரு மிகப்பெரிய கலை. அதுக்கே ஒரு பயிற்சியமாக நடத்தணும். அதை ஃபுல்லா சொல்றதுக்கு முன்னாடி
அதை இப்ப சொல்ல முடியாது. ஒரு குறிப்பு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிகழ்ச்சி நடத்துபவர்களும் சரி, நிகழ்ச்சிக்கு வருபவர்களும் சரி, எந்த நிலையிலும் வாழ்வு சொல்லப்படுகிற போது அது காதுவாக கேட்க வேண்டும் என்பது நம்முடைய இஸ்லாமிய ஒழுங்குமுறை. அந்த ஒழுங்குமுறை பேணப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, பக்து வந்துவிட்ட பிறகு தொழுவது என்பது முதல் கடமை. ஆனால் ஏற்பாடு செய்தவர்களுடைய அந்த தொடர்ச்சி தடைபட்டு விடும் என்று நாம் நினைப்போமையானால் முன்கூட்டியே விளக்கமாக எல்லோருடைய காதிலும் விடுபடியாக சொல்லி தொழுவது என்பது நம்முடைய கடமை. இப்பொழுது இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என்ற காரணத்தினாலே நான் ஏற்கனவே சொன்னபடி நிகழ்ச்சி இத்தனை மணிக்கு நிறைவுறுகிறது, எல்லோரும் தொழுதுவிட்டு செல்ல வேண்டும் என்பதை நினைவு கூற வேண்டும். அடுத்து நிகழ்ச்சி நிறைவுபடுத்தி செல்லுகிற போது நாம் இன்னும் லோகர் தொழவில்லை. லோகர் தொழுதுவிட்டு நேரத்து பொதுச் செயலாளர் சொன்னார் பார்த்தீங்களா, இஷா மதுரைக்கு தொழுது வந்தாச்சு, இஷா பாங்கு சொல்லும் பொழுது நிறுத்தி அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்துட்டோம். நிகழ்ச்சி ஏற்கால ஒரு 9:30 முடியும் போது உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தினார், நிகழ்ச்சி இப்போது நிறைவு பெறுகிறது, நாளைக்கு 10 மணிக்கு மருந்து வரும், மருத்துவமான எல்லாரும் இஷா தொழுது கீழே சாப்பாடு கலந்து சாப்பாட்டையே கலந்து போங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஒழுங்குமுறைய முஸ்லிம் லீக்கினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தவறாக கடைபிடிக்கிறார். அடுத்து நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது முடிந்த வரையிலும் மகரிபு தொழுகைக்கு பிறகு தொடங்குவதாக இருக்கணும். ஈவினிங் நிகழ்ச்சியாக இருந்தால் ஏன் சொன்னா மகரிபுக்கு பாங்கு சொன்ன பிறகு பாங்குக்கு மாத்திரம் நிறுத்த சொன்னார்கள், நாங்கள் முடியும் போது 10 மணிக்கு சேர்த்து தொழுவோம். அந்த கதையை நாங்கள் கிடையாது. எவ்வளவு விஷயமாக இருந்தாலும் தொழுகையில் சமரசம் கிடையாது. இஸ்லாத்தில் தொழுகையில் சமரசம் கிடையாது. எந்த அளவுக்கு கடைசி நேரம் மூச்சு வாங்கி கொண்டு இருப்பவருக்கு கூட வக்து வந்து அவர் தொழுகை நல்லா சொல்றாங்க. எந்த அளவில் போய் வெளியில ஒன்று செஞ்சுட்டு நல்லா சட்டையை போட்டுட்டு சக்காத நாள் இருக்கிறாங்க கூட இந்த மாசம் தொழுலாம் சொல்லுவாங்க. நின்று தொழுகணும் முடியலையா, உட்கார்ந்து தொழுகணும் முடியலையா, படுத்துக்கொண்டு தொழுகணும் முடியலையா, சைகையா தொழுகணும் முடியலையா, என்னத்தான் தொழுகணும். அந்த தொழுகையினுடைய விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் கிடையாது. அதனால நிகழ்ச்சி நடத்துபவர்கள் மாலை நேர நிகழ்ச்சியாக இருந்தால் மகரிபு நேர தொழுகை முடிந்த பிறகு தொடங்கி இஷாவுடைய வக்து வருகிற போது இந்த இஷாவுடைய வக்தை நிறைவேற்றிக் கொள்வது தொடர்வதுதான் முன்னுரிமை தரப்பட வேண்டிய விஷயம். முடியாமல் இருக்கிற போது தொடர்ந்து விட்டு நிகழ்ச்சி நிறைவேறுகிற போது தொழுது விட்டு செல்லணும். மகருக்கு முன்னாடியே நிகழ்ச்சியை தொடங்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு சொன்னா மகருக்கு பாங்கு சொல்லிட்டா இடைநிறுத்தம் செய்து இஷா வந்துடும். இஷாவுடைய பாங்கு வரையிலும் கூட மகருடைய வக்து கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், மகருடைய வக்து இஷாவுடைய பாங்குக்கு முன்னதாகவே முடிஞ்சு கலாவா போயிடுது. அதனால இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் செய்யணும் அப்படிங்கிறதுல தயவு செய்து கவனம் வைங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறவங்க எந்தெந்த வகைகள் எல்லாம் கவனம் செலுத்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்டியல். அதை இன்னொரு நாளைக்கு அந்த நிகழ்ச்சி வச்சுக்கலாம். இப்போ மணி 1:30 ஆயிடுச்சு. எப்படி ஆயிரம் 1 மணிக்கு இந்த இது ஆரம்பிச்சு 1:30 ஆயிடுச்சு. இப்போ 2:30 மணிக்கு நம்ம முடிச்சுக்கணும். 1 மணி நேரம் டைம் இருக்கு. இப்போ ஒரு 20 நிமிஷம் நீங்க எந்த எண்ணங்களை தாண்டி இங்க வந்து உங்களுக்கு எல்லாம் பதில் கிடைச்சிச்சோ அதெல்லாம் வச்சுக்கிறேங்க. நான் நினைச்சு வந்ததுல இந்த கேள்விக்கு எனக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு சில பேர் நினைக்கிறோம். அந்த கேள்விகளை மாத்திரம் சுருக்கமா இதுவரையும் உங்களுக்கு விளக்கம் தெளிவு கிடைக்காத இருந்தால் கேளுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை சுருக்கமா வச்சுட்டு வந்திருக்கக்கூடியவர்கள் எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கீங்கிறதுக்கு ஒரு அடையாளமா ஒரு 4-5 பேர் வந்து மேடையில ஒரு பயிற்சி, ஒரு ட்ரைனிங் தான். சரியா கரெக்டா தான் பண்ணணும். நம்மளை தவறு செஞ்சா புரிஞ்சுக்குவாங்க, அது பண்ணிக்கலாம். அவ்வளவு புரிஞ்சுக்க இல்லை. பேசுபவர்கள் தவறு செய்தால் பெஸ்ட். ஒருவேளை தவறே செய்யாம கரெக்டா பேசிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு பிரச்சனை வரும். இல்லை இவ்வளவு கரெக்டா இவ்வளவு பயிற்சி உள்ளவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாடம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதனால நீங்க தவறாக சில வார்த்தை
அதனுடைய நடைமுறையோ கொஞ்சம் மாற்றி இருக்கிறதுனால மாற்றிக்கிறோம். யாரும் அப்படியே குறைக்கும் போதே பெரிய பட்டத்தோட எல்லாரும் எல்லா தவறும் செஞ்சு எல்லா பிழையும் பண்ணி எல்லா தடுமாற்றமாகி மைக்கு போய் நான் நின்று அழுதுட்டு இருந்த நேரம் தான் பல நாள் இருக்குது. அப்படியே மைக்கு நின்றோட வீடு அழுவு என்னால் பேசவே வராது. அப்படி உள்ள நாங்களும் உண்டு, எல்லாருக்கும் உள்ளதுதான். அதனால ரொம்ப பெரிய அதிரீதியில திறமை உள்ளவங்க தான் எல்லாரும் பிறப்புறது எல்லாரும் உதவும். அதனால உள்ள ஒரு 4 பேர் 5 பேர் வந்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பேசி காமிச்சா உங்களுக்கும் ஒரு நிறைவு, நமக்கும் ஒரு மனமகிழ்ச்சியா இருக்கும். இப்போ கேள்வி, சில கேள்விகளுக்கு மாத்திரம் உங்களுக்கு தெரிவிக்கலன்னு சொன்னா தயவுசெய்து அந்த கை மையத்தோட எழுதுங்க. அவர் வந்து மையத்தை லாபத்தில் நடைபெறுகிறதா நஷ்டத்தில் நடைபெறுகிறதா? லாபத்தில் நடைபெறுகிறது என்றால் அந்த நாளிதழ் மூலமாக இன்னும் அதிகமாக இன்னும் பொழிவுடனே மக்கள் மத்தியிலே அதையே கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. கலர் போட்டோஸ், நல்ல பேப்பர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி மக்களுடைய உலகிலே மனிதர்களின் மீது ஒரு ஆர்வத்தை நாம் ஏன் ஏற்படுத்தக்கூடாது? நஷ்டத்தில் நடைபெறுகிறது என்றால் அந்த நஷ்டத்தை சரி செய்வதற்கு நாம் என்ன நடவடிக்கைகள் இந்திய யூனிவர்சிட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது என்ற விளக்கம் எனக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஊடகத்துறை மூலமாக மக்களுடைய உள்ளத்தை நாம் சென்றடைய வேண்டும். பத்திரிகை முஸ்லிம் லீக்கினுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையாக முன்னே கிடையாது. நம்முடைய சிந்தனை செம்மல் மற்றும் சாஜன் அவர்கள் தொடங்கி வச்ச அந்த பத்திரிகை முஸ்லிம் லீக்கினுடைய பிரச்சார பத்திரிகையாக இருக்கணும்ன்ற நல்ல நோக்கத்தில் சமுதாயத்தில் சில சான்றோர் மக்கள் அதை தொடங்கி வச்சாங்க. அது மாதிரி அது நடந்துருந்துச்சு. இப்போ அண்மையில முஸ்லிம் லீக்கினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையாக நடத்தப்பட்டால் தான் இன்னும் சிறப்பாக அதை செயல்படுத்த முடியுங்கிற நோக்கத்துல இப்பொழுது முஸ்லிம் லீக்கினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு. இது லாபத்துல நடக்குதா நஷ்டத்துல நடக்குதான்னு கேட்கிறாங்க. இதை பத்தி பேசுறாங்க. இப்ப மௌபூப உண்டா 2 மணி நேரம் அவங்களுக்கு தேவை. அவர் வந்துடக்கூடாது, சுருக்கமா நான் சொல்லலாம்னு சொல்றேன். இந்த பத்திரிகை நஷ்டத்துல தான் நடக்குது. நல்லவர்கள், இந்த சான்றோர்கள், இந்த சமுதாயத்தின் மீது இறக்கம் கொண்டு நல்ல சிறப்பு ஜாதியாக செய்து கொண்டிருப்பவர்களுடைய பங்களிப்பு பிளஸ் சில விளம்பரங்கள் இதை வச்சு சம்பளம் கூட சில நேரங்களில் கொடுக்க முடியாம தவிர்த்து இருக்கக்கூடிய பல சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. இதை ஏன் இந்த அளவுக்கு போகுதுன்னு சொன்னா நம்மவர்களே அதை காசு கொடுத்து வாங்கி படிக்கக்கூடிய ஆர்வத்தை எடுத்துக்காம இருக்காங்க. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா இயக்கத்தில் பொறுப்பாளர்கள் கூட உடமையாக வாங்குகிறார்களா என்றால் இல்லை என்பது தான். அடிக்கடி வாய்ப்பு ஏற்படுற போதெல்லாம் மணிச்சுடர் வாங்குங்க, மணிச்சுடர் இன்னைக்கு சமுதாயத்துல செய்தியில் மணிச்சுடர் வர்ற மாதிரி நீங்கள் எந்த பத்திரிகையும் பார்க்க முடியாது. நான் நேற்று நைட்டு பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னேன். சிவசேனா உலமாக்களுடைய அந்த கூட்டத்தில் நடந்த மாநாட்டில் நடந்ததை பற்றி அவதூறு பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம எடுத்து தடுத்து அதை மறுத்து பேசியிருக்கோம். பாராளுமன்றத்தில் அந்த செய்தி எந்த பத்திரிகையிலையும் வரல, மனுஷத்துல தான் வந்துச்சு. இன்னும் எத்தனை விஷயம் எதிரான விஷயங்கள பேசுவோம். அந்த முழுமையான பேச்சு மனுஷத்துல வந்தது. இன்னொரு ஏதோ பத்திரிகை வந்தது அதை சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நம்ம சமுதாய செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனுஷர்கள் வாங்க, தயவுசெய்து வாங்க. அதை இன்னும் பக்கங்கள் அதிகரிக்கணும், இன்னும் சிறப்பாக நடத்தணுங்கிற சில திட்டங்கள் நமக்கு இருக்குது. அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உற்சாகம் தேவை. அதனால உங்களுக்கு வந்திருக்கிறவங்களை கூட உடனே ஒரு முடிவெடுங்க. நாளையிலிருந்து மனுஷர் பத்திரிகை ஒரு பத்திரிகையாவது நான் வாங்குவேன், ஒரு பத்திரிகையாவது இன்னொரு முறை வாங்க செய்யுங்க. 2 பத்திரிகை அவ்வளவுதான். அதே 20 200 இங்க வந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் நம்ம ஒரு பத்திரிகை வாங்குவோம். இதுவரை வாங்கிட்டு இல்லைன்னா வாங்குவோம். இன்னும் ஒரே ஒரு ஆளை பத்திரிகையை வாங்க செய்வோம். அந்த முடிவு எடுத்துக்கிறோமா? அது ஒண்ணு. இந்த செய்தி நம்முடைய இயற்கை செய்திகள் எல்லா இடங்களிலும் போய் சேரக்கூடிய அளவுக்கு இந்த தினப்பத்திரிகையை வாங்கக்கூடிய சக்தி எல்லாருக்கும் கிடையாது. அதுவும் தினப்பத்திரிகையாக இருக்கிறவர்கள் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு அந்த சக்தி இல்லாதவர்கள் நம்மளுடைய இதெல்லாம் செய்யும். அதனால
வார பத்திரிகை அல்லது மாதம் இருமுறை வரக்கூடிய பத்திரிகையாக ஒரு பத்திரிகை எல்லா இடங்களிலும் போய் சேரக்கூடிய அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் லீக்கினுடைய நிறுவன நாளான மார்ச் 10ஆம் தேதி அன்று அந்த பத்திரிகை வெளிவர இருக்கிறது என்பதை தலைவர்களுடைய அனுமதியோடும் பொதுச்செயலாளருடைய அனுமதியோடும் இந்த இடத்தில் நான் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பத்திரிகையினுடைய பெயர் பிறை மேடை. பிறை மேடை என்கிற பெயரிலேயே 15 நாட்களுக்கு ஒரு முறையாக வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகையும் வெளிவருகிறது. இன்ஷா அல்லாஹ் மணிச்சுடர் என்கிற நாளில் பிறை மேடை என்கிற 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த போர்ட் நெக்கி என்கிற இதழ் இரண்டையும் வடிவமைப்படுத்தக்கூடிய தரத்தன்மை உருவாக்கி நாடெங்கிலும் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய இயக்க செய்திகள் போய் சேரக்கூடிய அளவிற்குள்ள எல்லா முயற்சிகளையும் நாம் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்வோம். குறைந்து ஒரு மணி நேரமா உயிர்களுக்கும் சேதம் விளைவிக்கக்கூடிய வகையிலே ஒரு நிலைமையை பதட்டமாக உள்ள சூழ்நிலையாக ஆளாகி விடாமல் நல்ல வேலை இந்த இருக்கக்கூடிய அமைப்பு நாம கிடையாது. அப்போ பொறுப்போடு சிறுமியினுடைய தலைமையை எடுத்த முடிவு என்ன என்று சொன்னால் உடனடியாக மக்களை அமைதிப்படுத்த வேண்டும். நாங்கள் அமைதிப்படுத்தி அடுத்தது கண்டனம் தெரிவிக்க வேண்டும், கடுமையாக கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்ற வகையில் முஸ்லிம் லீக்கினுடைய தலைமை மிகப்பெரிய ஒரு கண்டன கூட்டத்தை சென்னையிலே உருவாக்கி மற்றவர்கள் மற்ற சமுதாயத்தினுடைய தலைவர்கள், கிறிஸ்துவ தலைவர்கள், கிறிஸ்துவ பாதிரியார்கள், கோயில் மடாதிபதிகள், கோயில் குருக்கள் இவர்களையெல்லாம் அந்த மேடையிலே வைத்துக் கொண்டு டிசம்பர் 6 மஸ்ஜித் இடிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அவர்கள் மூலமாகவே அந்த கண்டனத்தை தெரிவித்து செய்த பெருமை இருக்கிறது. நாம போய் இந்த மஸ்ஜிதை இடிச்சுட்டீங்கன்னா கண்டிக்கிறத விட மஸ்ஜிதை இடிச்சது மிகவும் கண்டிக்கக்கூடியது. அதற்கு காரணமாக இருந்தவர்கள் கண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்று கோயில் மடாதிபதி பேச வைக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் லீக்கினுடைய பார்வையாளர்களுக்கு கிடையாது. அப்படி அவற்றை எவ்வளவு வேணாலும் பேசலாம், யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. நம்ம பேசும் பொழுது உணர்ச்சி பிழம்பாக மாறி நம்மவர்கள் சில அசம்பாவிதத்தில் இறங்கி மற்றவர்களும் இந்துக்களை கூட பெரும்பாலும் மஸ்ஜிதை இருக்கிற சரியா யாரும் சொல்றது. ஆனா நம்முடைய அணுகுமுறையின்படி அவர்களுடைய உணர்வு தொடர்ச்சியாக இருக்கும். நம்முடைய உணர்வு விதர்ப்பமாக மாறுகிற போது அப்புறம் மஸ்ஜிதை இருக்கிறது கரெக்ட் தான், ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்ப அவங்க செய்தது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு நடுநிலையாளர்களும் சொல்லக்கூடிய வகையில் நம்மவர்களுடைய அணுகுமுறை இருக்கிறார். அதனால்தான் டிசம்பர் 6 என்பது கருப்பு நாள். டிசம்பர் 6 என்பது கண்டனத்திற்குரிய செயல் நடந்த நாள். அதிலே நமக்கு வேறுபட்ட கருத்து இல்லை. நம்மை விட வலிமையாக இயக்கத்துடைய கருத்துக்கள் வேறு கருத்து சொல்ல முடியாது. ஆனால் ஆர்ப்பாட்டம் நடத்துவதன் மூலமாக என்ன தீர்வு இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி. போலீஸுடைய அனுமதியையும் பெறாமல் அல்லது அனுமதி தரப்படுகிற போது சில ரெஸ்ட்ரிக்ஷன், இவ்வளவுதான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வரைமுறைகள் தரப்பட்டு அந்த வரைமுறைகள் மீறப்படுகிற போது போலீஸ் கைது செய்வதோ தடி பிரயோகம் நிகழ்த்துவதோ அல்லது சிறைப்படுத்தப்படக்கூடிய செயல்களில் ஈடுபடுவதோ என்பது நமக்கு பெருமை தரக்கூடியதாக. அதனால் என்ன வரப்போகிறது? இன்றைக்கு சாலை முறையில் என்று சொல்லிக் கொண்டு ஒரு இயக்கத்தின் சார்பாக கொடிகளை தூக்கிக் கொண்டு டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் மீட்பு போராட்டம் நடக்கணும். எண்டுல என்ன ரிசல்ட்? அன்னைக்கு சாயங்காலம் அவங்களுக்கு வீட்டில் போக்கஸ் ஆகணும், அவ்வளவுதான். அதை வச்சு அந்த வார பத்திரிகையில ஒரு வசூல் முடிச்சிடும். அவங்களுடைய டார்ச்சர் சரி, சிறையில் அடைக்கப்பட்டு ஏதாவது வன்முறையின் காரணமாக அவங்க மேல கேஸ் இருந்துச்சுனாக்க அவன் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் வருஷ கணக்கில் நடந்த அந்த கேஸ் அதை பத்தி நாளைக்கு யாராவது கவலைப்பட வேண்டாம், அவங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு. என் ரிசல்ட் என்னடா ஒன்று. ஆனா அதனால பாதிப்பு தான் என்ன பாதிப்பு? அன்றாட வாழ்க்கைக்கு யுத்தம் விளைவிக்கக்கூடிய காரணங்களால் மக்களுடைய அனுதாபத்தை மாற்றி பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது சரிதான் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு, நடுநிலையாளர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய காரியங்களை நாம் மாற்றிக் கொள்ளக்கூடிய பின்விளைவை யோசிக்காமல் செய்கிறார்கள். அதனை புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்க கட்டுப்பாடுகளுக்கும் போலீசுடைய தடியடி பிரயோகத்திற்கு உட்படக்கூடிய வகையில்
அரசாங்க கட்டுப்பாட்டை மீறி போலீசுடைய தகுதி பிரயோகத்திற்கு உட்பட்டு சிறைவாசிகளாக ஆக்கக்கூடிய கடைசி நிமிட தீர்வுதான் அந்த தீர்வாயத்தில் இருக்கிற. இதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தினால் எந்த விளைவும் நடக்கப்படும். இதில் முஸ்லிம் லீக் பிரமாண நம்பிக்கை கொண்டிருக்கிறது. பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டதுக்கு தீர்வு என்ன? ஒரே தீர்வு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய பேரருள் அவன் மீது தவக்கல் வைத்து ஜனநாயக முறைப்படி இந்து பெருமக்களும் இதனை தவறு என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அவர்களுடைய உணர்வையும் இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய அளவிற்கு கண்டனத்தை மரியாதையான வகையிலே தந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு தான் இதற்கு இறுதியானது என்று சொல்லக்கூடியதுதான் முஸ்லிம் லீக்கினுடைய அணுகுமுறை. ஒண்ணு. அதை தவிர எண்ணத்தை தாண்டினால் புதிதாக ஒன்று. இரண்டாவது, அப்படியான டிசம்பர் 6 அன்னைக்கு நீங்க அப்படியே கையெழுத்து பார்த்துக்கிறீங்களா? அதுவும் இல்லை. முஸ்லிம் லீக்கினுடைய தலைமையை எடுத்த முடிவின்படி டிசம்பர் 6 நாடெங்கிலும் மத நல்லிணக்க கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். ஏன் மத நல்லிணக்க கூட்டம் நடத்துறோம் அப்படின்னா, அந்த கூட்டத்தில் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது தவறு என்று சொல்லுவதற்கு நமக்கு மட்டுமல்ல உரிமை, மற்றவர்களுக்கும் இருக்கிறது. அந்த உரிமையை அவர்களையே பேச வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. முஸ்லிம் லீக்கினுடைய மத நல்லிணக்க கூட்டத்தில் டிசம்பர் 6 அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள், கோயில் குருக்கள், பாதிரிமார்கள், நமக்கு மிகவும் நெருக்கமாக பழகி கொண்டிருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்திற்கு சான்றோர்கள், பெரியவர்கள் உட்கார வைங்க. நம்ம பேச வேண்டியதில்லை. பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது அவங்க கூட்டு உட்கார வச்சுட்டு நீங்க பேசாம இருங்க. நம்ம பேச வேண்டிய காரியங்களை விட அதிகமாக அவங்க பேசுவாங்க. அப்படி பேசுவதன் மூலமாக பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட இந்துத்துவ கொள்கைக்கு நேர் எதிராக சாட்டடி கொடுக்கக்கூடியவர்களாக நாம மாற வேண்டியதில்லை, இந்துக்களே மாறுவாங்க. இது புத்திய இந்த புத்தி இந்த சரியான யோசனைப்படி போகக்கூடிய முறை நல்ல முறையா? தெருவுக்கு எங்க ஊர்ல முத்துப்பேட்டை நடந்தது மட்டும் சொல்லிக்கூடாது. ஒரே நிமிஷம். பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட 6ஆம் தேதி இந்த வருஷம், ஒவ்வொரு வருஷமும் நடக்குது, இந்த வருஷம் நடந்தது சொல்றேன். 6ஆம் தேதி திருமுறை பிரச்சாரம், ஒரு அமைப்பு ஆர்ப்பாட்டம் போர்ப்பாட்டம் வந்து பலமும் பண்ணியிருக்காரு. இந்து முன்னணி அந்த பகுதியில் உள்ளவங்களுடைய தலைவர் பேரு வேணுகோபால் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ரொம்ப சுருக்கமா கருப்புமா நீங்க கேட்டு பாருங்க. முத்துப்பேட்டை திருமுறை பிரச்சாரம் பண்றாங்க. டிசம்பர் 6 எங்கள் மஸ்ஜிதை தகர்த்த வெறியர்களே, இந்து வெறியர்களே, உங்களை நாங்கள் சும்மா விடுவதாக இல்லை, நேருக்கு நேர் வந்து பாருங்கள், குடிச்சல் இருக்கிறதாக உங்களுக்கு செருப்பு அந்த அந்த பாணி சொல்லலாமா? அந்த கருத்து எங்களுக்கு செருப்பு, எல்லோருக்கும் வெறுப்பு. ரோட்ல பஸ் ஸ்டாண்ட் பேசிட்டு போயிட்டாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள எதிர்காலம் அப்படி பார்த்துக்கணும். என்ன திமுக பேசலாம் சொல்லுவாங்க இல்லையா? சொல்லணும் திமுக பேசிட்டு போலாம். என்ன பண்ணுறது தெரியுமா? அடுத்த 3ஆம் நாள் டிசம்பர் 9ஆம் தேதி ஹெச் ராஜாங்க துணை பிஜேபி கூப்பிட்டு பிஜேபி கூட போடலாம். அந்த கூட்டத்தில் முஸ்லிம்களையும் முஸ்லிம் பொன்முறையை நம்ம